சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு திமுக ஆட்சி தொடருமா? அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. என்னவென்று பார்த்தால், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சாணக்யா சர்வே முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. அதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைக்கும் என சர்வே முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது குறித்து முக்கிய சர்வே முடிவுகள் வெளியாகியுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பின்படி 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிரம் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. முதல்வர் மு. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அடுத்தடுத்த உத்தரவுகளை வழங்க இருக்கிறார். அதிமுக, தவேக கட்சி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன. சீமான் போன்ற கட்சியின் வேட்பாளர்களை நியமித்து வருகின்றன. இந்த நிலையில் சாணக்யா வெளியிட்ட சர்வே முடிவுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சர்வேயின்படி தற்பொழுதைய அரசியல் நடத்தை வரும் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி சிறிய வித்தியாசத்தில் முன்னணியில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது தேர்தல் நடைபெற்றால் அதிமுக கூட்டணி 39% வாக்குகள், திமுக கூட்டணிக்கு 36 வாக்குகள். அதாவது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகமும் தவேகாவுக்கும் 20%, நாம் தமிழர் கட்சிக்கு 5% வாக்குகள் கிடைக்கும் என கருத்து கணிப்பின்படி இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகம் என்று சர்வே கூறுகிறது. இதன் மூலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுக மீண்டும் ஆட்சியை சாத்தியம் இருப்பதாக சாணக்யா மதிப்பின்படி சொல்லப்படுகிறது. ஆனால் அரசியல் பகுப்பாய்வர்கள் நினைப்பதெடுத்து என்னவெனில், சாணக்யா நிறுவனம் இதற்கு முன் வெளியிட்ட 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பின் மற்றும் உண்மை முடிவுகள் பெரிதாக மாற்றப்படுத்தி இருக்கிறது. அப்போது சாணக்யா சர்வே குறித்து மதிப்பின்படி திமுக கூட்டணி 32%, பாஜக கூட்டணி 22%, அதிமுக கூட்டணி 21%, மற்ற கட்சிகள் 25 வாக்குகள் சதவீதங்களும் கிடைக்கும் என கூறியிருப்பது. அந்த சர்வேயின்படி பாஜக கூட்டணி அதிமுகவை காட்டிலும் முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல்கள் நடக்கப் போகிறது என்று. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சென்னை இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.